ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். டிஎன்பிஎஸ்சியில் இது வரைக்கும் நடந்த தமிழ் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் தான் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் 47 பேப்பர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இந்த 48வது பேப்பர் இது வந்து 2022 நடந்த ஒரு எக்ஸாமுக்கானதான். இதில் தகுதி தேர்வு கேள்வி ஒரு 100 தமிழ் கேள்விகள் கொடுத்துருக்காங்க. வாங்க பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அடைப்புகள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்கணும். அடைப்புகள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்கணும். கண்ணெழுத்து அப்படின்றது எதுக்கு வரும் அப்படின்னா, சங்க காலத்தில் ஓவியங்களை கண்ணெழுத்து என்று அழைத்தனர். சங்க காலத்துல ஓவியங்களை கண்ணெழுத்து என்று அழைத்தனர். கண்ணெழுத்து படுத்த எண்ணெழுத்து பண்பொழி அப்படின்னு சொல்லிட்டு சிலப்பதிகாரம் கூட அதை தெரிவிச்சிருக்கோம். அடைப்புகள் உள்ள ஒளிமரபு சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. பேசும் அப்படின்றது வந்து கிளி தான் பேசும். கிளி பேசும். சரியான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடு. இது கோவிலா தேரா என்று தெரியவில்லை, அதனால் தான் குழப்பத்துடன் பார்த்தேன். சரியான இணைப்பு சொல் அதனால். இந்த மாதிரி கேள்விகள் வந்து எல்லாமே பொருந்துற மாதிரியே இருக்கும். ஸோ வந்து நம்ம புக் பேக்கில் அப்படியே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா எல்லாமே வந்து எல்லா விடையுமே வந்து பொருந்துற மாதிரி தான் மோஸ்ட்லி கொடுப்பாங்க. இது சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு. நெல்லையப்பர் கோவில் டேஸ் உள்ளது அப்படின்னா எங்கு உள்ளது. நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது. பொருத்தமான காலம் கண்டறிக. தடுப்பூசி செலுத்தினேன் அப்படின்றது இறந்த காலம், அதுதான் சரியானது. போட்டியில் வென்றார், மேடையில் பேசுகிறான், பள்ளிக்கு செல்வேன், இதெல்லாமே வந்து காலங்கள் மாற்றி கொடுத்துருக்காங்க. தடுப்பூசி செலுத்தினேன் அப்படின்றதான் இறந்த காலம், அது மட்டும்தான் சரியானது. அடுத்து பொருத்தமான காலம் கண்டறிக. மிதிவண்டி ஓட்டுவேன் அப்படின்றது வந்து எதிர்காலத்துக்குரியது, அப்போ அது மட்டும்தான் சரியானது. மிதிவண்டி ஓட்டுவேன் எதிர்காலம். ஓடினேன், சூட்டினார், செல்வேன், இதெல்லாமே வந்து ஓடினேன் அப்படின்றது வந்து இறந்த காலம், சூட்டினார் அப்படின்றது வந்து சூட்டினார் அப்படின்றது வந்து இறந்த காலம் தான். செல்வேன் அப்படின்றது வந்து எதிர்காலம், அப்போ மாற்றி கொடுத்துருக்காங்க. அடுத்தது பொருத்தமான காலம். அவை வருகின்றன அப்படின்றது நிகழ்காலம் மட்டும்தான் சரியானது. வருவோம்ன்றது எதிர்காலம், வருகின்றது நிகழ்காலம், வந்தது அப்படின்றது வந்து இறந்த காலம், மற்றதெல்லாம் மாற்றி கொடுத்துருக்காங்க. வருகின்றன நிகழ்காலம், அது மட்டும்தான் சரியானது. அடுத்து பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. பின் வருவனவற்றுள் பேச்சு வழக்கு அல்லாத தொடரை கண்டறிக. பேச்சு வழக்கு இல்லாத தொடர். முருகா வந்துட்டாயா, வந்து விட்டாயா, அது மட்டும்தான் சரியானது. ஏன்னா அது வந்து எழுத்து வழக்கு. முருகா வந்து விட்டாயா அப்படின்றது வந்து எழுத்து வழக்கு. வந்தியா, வந்துட்டியா, வந்துட்டியா, இதெல்லாமே வந்து பேச்சு வழக்கு. அப்போ சி மட்டும் சரியானது. சரியான நிறுத்தற்குறிகளை உடைய சொல்லை கண்டறிக. சரியான நிறுத்தற்குறிகளை உடைய சொல்லை கண்டறிக. காகத்திற்கு காது உண்டா கேள்விக்குறி, அதற்கு காது கேட்குமா, ரெண்டுமே வந்து கேள்விக்குறி தான் இட்டிருக்காங்க. ஒரே எழுவாயில் பல வாக்கியங்கள் தொடர இடத்துல அரை புள்ளி, ஒரே ஒரு எழுவாயில பல வாக்கியங்கள் தொடர்ந்து வர்ற இடத்துல அரை புள்ளி இடணும். வியப்புக்குறி இட வேண்டிய சரியான தொடரை கண்டறிக. தமிழின் இனிமைதான் என்ன, அப்போ ஆச்சரியக்குறி, அதுதான் வியப்புக்குறி. ஸோ அந்த இடத்துல தான் அந்த குறி இடணும். ஒருமை பன்மை பிழையற்ற தொடர். கல்வி நலம் பெற்ற பெண்பார் புலவருக்கு மன்னரும் பணிந்தனர். கல்வி நலம் பெற்ற பெண்பார் புலவருக்கு மன்னரும் பணிந்தனர், இதுதான் பிழையற்ற தொடர். அடுத்து ஒருமை பன்மை பிழையற்ற தொடர். தமிழர்களின் வாழ்வியல் இசை சிறந்த இடத்தை பெற்றிருந்தது. தமிழர்களின் வாழ்வில் இசை சிறந்த இடத்தை பெற்றிருந்தது. அடுத்து ஒருமை பன்மை பிழையற்ற தொடர். இலக்கிய கூறுகள் என்பவை மருந்தின் மேலிட்ட இனிப்பு போன்றவை. இலக்கிய கூறுகள் என்பவை மருந்தின் மேலிட்ட இனிப்பு போன்றவை. பிழைத்திருத்தல். ஓர் அணில் மரத்தில் ஏறியது. உயிருக்கு முன்னாடி ஓர், அப்போ ஓர் அணில் மரத்தில் ஏறியது, அது மட்டும்தான் சரியானது. இங்கேயும் ஓர் அணில் மரத்தில் ஏறினன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் அணில் அப்படின்றது வந்து இங்கே ஒருமையில் இருக்கிறதுனால ஏறியது தான் சரியானது. ஏறின அப்படின்றது வந்து பன்மைக்குரியது, அப்போது தவறு. அடுத்து சரியான தொடரை தேர்ந்தெடு. தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக காங்கேய மாடுகள் போற்றப்படுகின்றன. இது எவ்வகை தொடர் அப்படின்னா, அது வந்து ஒரு செய்தி தொடரை தான் கொடுத்துருக்காங்க. தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக காங்கேய மாடுகள் போற்றப்படுகின்றன, அது வந்து ஒரு செய்தி தொடர். சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. நீலாம்பிகை அம்மையார் மறைமலை அடிகளின் மகள் ஆவார். நீலாம்பிகை அம்மையார் மறைமலை அடிகளின் மகள் ஆவார், அதுதான் சரியானது. அடுத்தது ஒரு சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. பழங்குடியினர் இயற்கையை போற்றும் உணர்வினை கொண்டிருந்தனர். பழங்குடியினர் இயற்கையை போற்றும் உணர்வினை கொண்டிருந்தனர். அடுத்ததான் ஒரு கலை சொல். எஸ்கலேட்டர் அப்படின்னா மின் படிக்கட்டு. எஸ்கலேட்டர் அப்படின்னா மின் படிக்கட்டு. கூற்று. இத்து இந்து ஆகிய எழுத்துக்கள் இன எழுத்துக்கள் ஆகும். அவற்றை நட்பெழுத்துக்கள் என்றும் கூறுவர். இத்தும் இந்தும்.
காரணம் இத்து இந்து இந்த இரண்டு எழுத்தையும் நாவின் நுனி மேல்வாய்ப்பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் பிறக்கின்றன. இது இரண்டுமே வந்து நாவோட நுனி வந்து மேல்வாய்ப்பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் பிறக்கின்றன. கூற்று காரணம் இரண்டுமே சரியானது. அப்ப நட்பெழுத்துக்கள்னா இத்து இந்து, மேல்வாய்ப்பல்லின் அடிப்பகுதியை தொடுவது இத்து இந்து. அடுத்து குரில் நெடில் அறிந்து பொருள் வேறுபாடு. சிலை அப்படின்னா இறைவனின் திருவுருவம், ஒரு உருவங்களை செதுக்கக்கூடியது சிலை. சீலை அப்படின்னா அது ஒரு துணி, சீலை துணி. அடுத்து இருபொருள். திங்கள் அப்படின்ற சொல்லுக்கான இருபொருள் நிலவு மாதம், நிலவு மாதம். அடுத்து சரியான இணையை தேர்க. புலனம் வாட்ஸ்அப், இது மட்டும்தான் சரியானது. புலனம் வாட்ஸ்அப். முகநூல் அப்படின்னா ஃபேஸ்புக், மின்னஞ்சல்னா இமெயில், செயலினா அப்ளிகேஷன். புலனம் அப்படின்றது தான் வாட்ஸ்அப். மற்ற மூணுமே வந்து தவறாக கொடுத்துருக்காங்க. அடுத்து எதிர் சொல்லை எடுத்து எழுதுக. ஊக்கம் அப்படின்னா சோர்வு, ஊக்கம் சோர்வு. ஊக்கம்னா ஊக்கமாக இருத்தல், அதுக்கு எதிர் சொல் வந்து சோர்வாக இருக்கக்கூடியது. அடுத்து சேர்த்தெழுதல். பொங்கல் கூட்டல் அன்று அப்படின்றத சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் பொங்கல் அன்று, பொங்கல் கூட்டல் அன்று, பொங்கல் அன்று. படிப்பறிவு என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது படிப்பு கூட்டல் அறிவு, படிப்பு கூட்டல் அறிவு. தற்பவம் சொல்லை கண்டறிக அப்படின்னா லக்குமி, அதாவது தற்சமம் அப்படின்னா இருக்கக்கூடிய அந்த வேற்றுமொழி சொல்ல அப்படியே எழுதுறது தான் தற்சமம். தற்பவம்னா அதை மாற்றி எழுதுறது. இப்போ விஷம் அப்படின்றத விடம்னு எழுதுனாங்க அப்படின்னா அது தற்பவம் தான். லட்சுமி அப்படின்றத இலக்குமி அப்படின்னு எழுதுனாங்கன்னா அது தற்பவம். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் ஏஜென்சி அப்படின்னா முகவாண்மை, ஏஜென்சி அப்படின்றது வந்து முகவாண்மை. அடுத்தது ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் ஆன்லைன் ஷாப்பிங். ஆன்லைன் ஷாப்பிங் அப்படின்னா இணையதள வணிகம், ஆன்லைன் ஷாப்பிங் இணையதள வணிகம். விடை வகைகள். விடை வகைகள் மொத்தம் 8. கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் அப்படின்னு உடன்பட்டு கூறுறதுக்கு பேர் நேர்விடை. போவேன்னு சொல்றது நேர்விடை, போமாட்டேன்னு சொல்றது எதிர்விடை, நீயே போன்னு சொல்றது வந்து ஏவல் விடை. உற்றது உரைத்தல்னா கால் வலிக்கும் அப்படின்னு சொல்றது வந்து உற்றது உரைத்தல். வலிக்கிறதுன்னு சொன்னா உருவது கூறல். அடுத்து காஸ்மிக் ரேஸ் அப்படின்றது வந்து புற ஊதா கதிர்கள். காஸ்மிக் ரேஸ் வந்து இங்கே மாற்றி கொடுத்துருக்காங்க. காஸ்மிக் ரேஸ் அப்படின்றது வந்து விண்வெளி கதிர்கள், அண்ட கதிர்கள் சொல்லுவாங்க. புற ஊதா கதிர்கள் வந்து யூவி ரேஸ் தான் வந்து புற ஊதா கதிர்கள் வரும். இங்கே வந்து விண்வெளி கதிர்கள் அல்லது அண்ட கதிர்கள், அதுதான் வந்து காஸ்மிக் ரேஸ். அடுத்து எவை வாக்கியம் என கண்டெழுதல். கமலா சிதம்பரம் சிலப்பதிகாரம் கற்றாள். கமலா சிலப்பதிகாரம் கற்றாள் அப்படின்றது வந்து செய்வினை வாக்கியம். கமலா சிலப்பதிகாரம் கற்றாள் அப்படின்றது வந்து செய்வினை வாக்கியம். கற்பித்தாள்ன்றது பிறவினை. பிறவினை சொற்றொடரை கண்டறிக. ஆசிரியர் பாடம் படிப்பித்தார், ஆசிரியர் பாடம் படிப்பித்தார். சாலைகளின் இடப்பக்கம் வண்டிகள் செல்வதே சாலை விதிகள் முதன்மையான விதி. இந்த விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. சாலை விதிகளில் முதன்மையான விதி எது? சாலை விதிகளில் முதன்மையான விதி எது? அதுதான் சரியானது. திருநின்றவூர் எனும் ஊர் பெயரின் மருவு எதுவென கண்டறிக. திருநின்றவூர், இந்த ஊரோட மருவு என்ன அப்படின்னா திண்ணனூர். இது புதுசாக இருக்குது. ஸோ இது வரைக்கும் நிறைய மருவு கேள்விகள் பார்த்துருக்கோம். இது இந்த கேள்வியில் வந்து புதுசாக கேட்டிருக்காங்க. திருநின்றவூர் அப்படின்றதுக்கான மருவு என்னன்னா திண்ணனூர். அடுத்து சரியான தொடரை தேர்ந்தெடு. விரிந்தது விரித்தது. மழை பெய்ததால் பூவின் இதழ் விரிந்தது, மயில் தோகையை விரித்தது. மழை பெய்ததால் பூவின் இதழ் விரிந்தது, மயில் தோகை விரித்தது. அடுத்து பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் பொறுத்து சொல்லியிருக்காங்க. கில்ட் அப்படின்னா வணிக குழு, பேட்டன்ட் அப்படின்னா காப்புரிமை, கன்சுலேட் அப்படின்றது வந்து துணை தூதரகம், டெரிட்டரி அப்படின்றது வந்து நிலப்பகுதி. 4, 3, 2, 1 ஆப்ஷன் சி தான் அதுக்கு சரியானது. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். சொற்களை ஒழுங்குபடுத்துக. சிறைக்கோட்டத்தை அரைக்கோட்டமாக மாற்றுவது மன்னனிடம் வேண்டினான். சிறைக்கோட்டத்தை அரைக்கோட்டமாக மாற்றுமாறு மன்னனிடம் வேண்டினான். இதுதான் சரியானது. அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். ஐயோ, பொய்யோ, மையோ, வெய்யோ. இதுதான் அகரவரிசை. ஃபஸ்ட்டு உயிரெழுத்து தான் வந்துடணும், ஐ. அடுத்து பாவரிசை, மாவரிசை, வாவரிசை. பொய்யோ, மையோ, வெய்யோ. அடுத்தது ஒரு அகரவரிசை. அசைத்த, அரும்பு, அலரி, அவில். அசைத்த, அரும்பு, அலரி, அவில். அடுத்த அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க. ஃபஸ்ட்டு கா, கி, கு, கோ. களை, கிளை, குச்சி, கொழுந்தாடை. பவ்வம் என்பதன் சரியான பொருள்.
பவ்வம் அப்படின்னா கடல் அப்படின்ற ஒரு பொருளில் வரும். முன்னீர், கடல், ஆழி எல்லாமே பவ்வம். அப்போ ஊழி அப்படின்றது மட்டும்தான் தவறானது. ஊழி அப்படின்னா நீண்டதொரு காலப்பகுதி. தாவரத்தின் இளமை பயிர் வகை, அதை சுட்டாத சொல் என்ன அப்படின்னா நாற்று, குருத்து, பிள்ளை இதெல்லாமே ஒரு தாவரத்தோட இளமை பெயர்கள் தான். அப்போ இளநீர் அப்படின்றது மட்டும்தான் பொருந்தாதது. நிலவகை அல்லாத சொல், நிலவகை அல்லாதது அவல், சுவல், தரிசு. அவல், சுவல், தரிசு இது மூலமே ஒரு நிலத்தின் வகைக்கான சொல். பரிசு அப்படின்றது மட்டும்தான் இதுல பொருந்தாதது. வலி, வழி, வழி இதுக்கான ஒலி வேறுபாடு. முதல்ல இருக்கக்கூடிய வலிக்கு துன்பம், வலிக்கக்கூடியது துன்பம். அடுத்தது இருக்கக்கூடிய வலினா காற்று. வழி அப்படின்னா நெறி. அடுத்து சிவிலைசேஷன் என்பதன் தமிழாக்கம் நாகரிகம். சிவிலைசேஷன் அப்படின்ற தமிழாக்கம் நாகரிகம். அடுத்து சப்மரைன் அப்படின்றது நீர்மூழ்கி கப்பல். சப்மரைன் அப்படின்றது நீர்மூழ்கி கப்பல். இவ்வாக்கியத்தில் உள்ள பிழையை நீக்க சொல்லியிருக்காங்க. இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது, அது மட்டும்தான் சரியானது. இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது. அடுத்து சந்தி பிழையற்ற தொடர். கைவினை கலைகளுள் ஒன்றை கற்றுக்கொள்வேன். கைவினை கலைகளுள் ஒன்றை கற்றுக்கொள்வேன். அடுத்து கீழ்கண்டவற்றுள் எது சரி? கீழ்கண்டவற்றுள் எது சரி? விளக்கு அப்படின்றதுக்கான இருபொருள். இலக்கண பாடத்தை விளக்கி கூறு, விளக்கை அணைத்துவிடு. இலக்கண பாடத்தை விளக்கி கூறு, விளக்கை அணைத்துவிடு. விளக்கு அப்படின்றதுக்கான இருபொருள். ஆறு அப்படின்ற சொல்லுக்கான இருபொருள் கேட்குறாங்க. ஆறு அப்படின்னா ஒன்று நதி, ஓடக்கூடிய நதி, அதுக்கு ஆறுன்னு பேர். அடுத்து ஒரு எண், அதுக்கும் ஆறு. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. மணிமேகலை அப்படின்னா ஐம்பெருங்காப்பியங்கள்ல ஒன்று. மணிமேகலை அப்படின்றது ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்று மணிமேகலை. பொருத்தமான இணைப்பு சொல்லுடன் தொடர அமைக்க சொல்லியிருக்காங்க. மழை நன்கு பெய்தது, எனவே எங்களால் விளையாட முடியவில்லை. எனவே எங்களால் விளையாட முடியவில்லை. பொருத்தமான இணைப்பு சொல். அறிவை விட மிகவும் முக்கியமானது கற்பனை திறன். ஏனெனில் அறிவு என்பது நாம் தற்போது அறிந்தும் புரிந்தும் வைத்திருப்பவற்றையோடு முடிந்து விடுகிறது. ஏனெனில் அறிவு என்பது நாம் தற்போது அறிந்தும் புரிந்தும் வைத்திருப்பவற்றோடு முடிந்து விடுகிறது. அடுத்து சரியான வினா சொல். அறநெறி சாரம் பாடலை எழுதியவர் யாருன்னா யார்? அறநெறி சாரம் பாடலை எழுதியவர் யார் தான் சரியானது. முனைப்பாடியார். சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு. ஐம்பெருங்காப்பியங்கள் யாவை? ஐம்பெருங்காப்பியங்கள் யாவை அப்படின்றது தான் சரியானது. தொகை சொல் வந்தாலே யாவை அப்படின்றது தான் சொல்லணும். சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல். சிங்கம் முழங்கும் தான் சரியான சொல். சிங்கம் முழங்கும். பொருத்தமான மரபு சொல். ஆட்டு மந்தை வருகிறது. ஆட்டு மந்தை வருகிறது. புலியின் இளமை பெயர் பரல், புலிப்பரல். புலியின் இளமை பெயர் புலிப்பரல். அடுத்து பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு சொல்ல கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பேச்சு வழக்கு அதில் பந்தியா அப்படின்றது பேச்சு வழக்கு, பந்தாயா அப்படின்றது எழுத்து வழக்கு. வந்தியா பேச்சு வழக்கு, வந்தாயா எழுத்து வழக்கு. வாயில் எனும் சொல்லை பேச்சு வழக்கில் டேஸ் என எழுதுகிறோம்னா வாசல். வாயில் அப்படின்றது தான் மருவி வாசல் அப்படின்னு சொல்லிட்டு ஆனது. ஒரு பத்தி. முகிலன் பொங்கல் விழா கொண்டாட தாத்தா வீட்டுக்கு சென்றான். அங்கு செவலை அப்படின்ற ஒரு காளை இருந்தது. அக்காளையை முகிலனுக்கு மிகவும் பிடிக்கும். அதற்கு தீவனம் வைப்பது அவனது வழக்கம். வீட்டிற்கு பின்புறம் உள்ள தோட்டத்தில் இருந்து காய்கறிகள் பறித்து கொடுத்து தாத்தாவுக்கு உதவுவான். அவன் தாத்தா பாட்டியோடு மகிழ்வாக பொங்கல் விழாவை கொண்டாடுவான். இந்த பத்திக்கான கேள்வி என்னன்னா, முகிலன் யார் வீட்டுக்கு சென்றான்? அவன் தாத்தா வீட்டுக்கு சென்றான். தாத்தா வீட்டில் உள்ள காளையின் பெயர் செவலை. முகிலன் எந்த விழாவிற்கு கொண்டாட தாத்தா வீட்டுக்கு சென்றான்? பொங்கல். முகிலன் தோட்டத்தில் இருந்து எதை பறித்து கொடுத்து தாத்தாவுக்கு உதவுவான்? காய்கறிகளை பறித்து கொடுப்பான். செவலை என்பது எதை குறிக்கிறது? அங்கே வளர்க்கக்கூடிய காளையை குறிக்கிறது. சரி, அடுத்த ஒரு கேள்வி. சொல்லும் பொருளும் பொருத்த சொல்லியிருக்காங்க. குருளை அப்படின்றது குட்டி. குருளைன்றது குட்டி. கல் அப்படின்னா மலை, கல் மலை. மல்லல் வளம், மல்லல் வளம். செருனா வயல். குருளை குட்டி, கல் மலை, மல்லல் வளம், செரு வயல். அடுத்து சொல் பொருள். மட்டு அப்படின்றது அளவு, மட்டுனா அளவு. வையம்னா உலகம், வையம் உலகம். பேணி பாதுகாத்தல், நித்தம் நித்தம் நாள்தோறும். பேணி பாதுகாத்தல், நித்தம் நித்தம் நாள்தோறும். அடுத்து சொல் பொருள். கருணை இரக்கம். மாரி மழை. பூதளம் உலகம், கும்பி வயிறு. கருணை இரக்கம், மாரி மழை, பூதளம் உலகம், கும்பி வயிறு. அடுத்து சரியான இணைகள் கேட்குறாங்க. புல் அப்படின்னது அதோட கூட்டு பெயர் புற்கள். பூனா பூக்கள்,
அது மட்டும்தான் சரியானது. மாதம்னா அது மாதங்கள் வரும். சொல் அப்படின்னா சொற்கள் வரும். அப்போது ஆவும் ஈயும் மட்டும்தான் சரியானது. காரணப்பெயருக்கு எடுத்துக்காட்டினை தேர்ந்தெடுக்க. மரம், மண், காற்று இதெல்லாமே இடுகுறி பெயர். 4 கால் இருக்கிறதுனால அது நாற்காலின்னு சொல்கிறோம். அப்போ அது மட்டும்தான் காரணப்பெயர். மற்ற 3மே வந்து காரணம் இல்லாமல் வச்ச பெயர். அப்போ அது இடுகுறி பெயர். அடுத்ததாக ஹீரோ ஸ்டோன் அப்படின்னா நடுகள். ஹீரோ ஸ்டோன்னா நடுக்கல். மீடியா அப்படின்றது வந்து ஊடகம். மீடியா ஊடகம். வலவு சொல்லற்ற தொடர். ஊசியில் நூலை கோத்தான், கோர்த்தான் சொல்லிடக்கூடாது. கோத்தான் வராது. கோத்தான் அப்படின்றது மட்டும்தான் சரியானது. அடுத்து வலுவற்ற தொடர். அதை செய்தது நான் அல்லேன். அதை செய்தது நான் அல்லேன். ஒருமையில தன்மையில வந்தா அல்லேன் அப்படின்றது தான் பயன்படுத்தணும். பொருந்தும் இணையை காண்க. இங்க பிலம் அப்படின்னா மலைக்குகை. பிலம்னா மலைக்குகை. அது மட்டும்தான் சரியான பொருள். முளை அப்படின்னு சொல்லுவாங்க. முளை அப்படின்னாலும் மலைக்குகை தான். அந்த பாடலில் கொடுத்துருப்பாங்க. பொருந்தாத சொல்லை காண்க அப்படின்றது வந்து மா அப்படின்றது தான் வந்து பொருந்தாதது. ஏன்னா அது ஓரெழுத்து ஒரு மொழி. மற்றும் ஐ எல்லாமே வந்து இடைச்சொல். பாட்டு கூட்டல் இருக்கும், பாட்டி இருக்கும். பாட்டு கூட்டல் இருக்கும், பாட்டி இருக்கும். குடந்தை என்பதன் மருவு எதோட மருவுனா கும்பகோணத்தின் மருவு தான் குடந்தை. தவறான ஊர் பெயர். புதுச்சேரி, புதுகை அது மட்டும் தான் தவறானது. ஏன்னா புதுவை தான் சரி. உதகமண்டலம்னா உதகை, மன்னார்குடினா மண்ணை, திருநெல்வேலினா நெல்லை. புதுச்சேரி புதுவை அப்படின்னு வரணும். இது தவறு. புதுகைனா புதுக்கோட்டை. அடுத்து நாகைனா நாகப்பட்டினம். அதுதான் சரியானது. அடுத்து கான்வர்சேஷன் அப்படின்னா உரையாடல். கான்வர்சேஷன் உரையாடல். ஃபிலாசபர்னா மெய்யியலாளர் தான் சரி. ஃபிலாசபர் மெய்யியலாளர். நிலவும் வானும் போல ஒற்றுமை. நிலவும் வானும் போல ஒற்றுமை. பாட்டு கபிலனால் பாடப்பட்டது. இது எவ்வகை வாக்கியம்? செய்யப்பாட்டு வினை வாக்கியம். பாட்டு கபிலனால் பாடப்பட்டது செய்யப்பாட்டு வினை வாக்கியம். தன்வினை வாக்கியம்னா மாணவன் மனம் திருந்தினான். திருந்தினான்றது தன்வினை. அடுத்து ஒயிலாட்டத்தில் தோளால் கட்டப்பட்ட குடம், தவில், சிங்கி போல, தப்பு இதெல்லாமே இந்த இசைக்கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றன. இதில் கேள்வி என்னன்னா ஒயிலாட்டத்தில் எந்தெந்த இசைக்கருவிகள் பயன்படுத்தப்படுகிறது? ஒயிலாட்டத்தில் எந்தெந்த இசைக்கருவிகள் பயன்படுத்தப்படுகிறது? அடுத்த கேள்வி விடைக்கேற்ற வினா. பாரதியார் மகாகவி என அழைக்கப்படுகிறார். பாரதி எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? பாரதியார் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? அடுத்து பெருஞ்சித்திரனார் பாவலரேறு என்று அழைக்கப்படுகிறார். இதுக்கான சரியான வினா என்னன்னா பெருஞ்சித்திரனார் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? பெருஞ்சித்திரனார் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? அடுத்த சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. சொற்களை ஒழுங்குபடுத்துக. மணிமேகலை மணிப்பள்ளத்தீவுக்கு சென்றாள். மணிமேகலை மணிப்பள்ளத்தீவுக்கு சென்றாள். அடுத்த சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். விளையும் பயிர் முளையிலேயே தெரியும். விளையும் பயிர் முளையிலேயே தெரியும். அடுத்ததான் கல்லாமையை இல்லாமையாக்குவோம் தான் சரியான ஒழுங்குமுறை. கல்லாமையை இல்லாமையாக்குவோம். இது புக் பேக்கு. வா அப்படின்ற சொல்லின் வேர் சொல்லின் வினையாளனை பெயர் வந்தவர். வினையாளனை பெயர் வந்தவர். அலை அப்படின்னா அழைத்தல் தான் தொழிற்பெயர். அலை என்பதன் வேர் சொல். அதுக்கான தொழிற்பெயர் அழைத்தல். அடுத்து பெரு அப்படின்ற வேர் சொல்லின் வினையச்சம் பெற்று. பெற்று தான் வினையச்சம். வருக அப்படின்னா வா அப்படின்றதான் வேர் சொல். வருக வியங்கொலினை மற்றும் அதுக்கான வேர் சொல் வா. ஒளி வேறுபாடு இருந்தது சரியான பொருள். ஒளி வெளிச்சம் அதுதான் சரியானது. ஒளினா அது லைட்டு வெளிச்சம். அடுத்து சரியான இணை. நேர்விடை ஆடுவேன் அதான் சரியானது. ஆடுவாயா ஆடுவேன். அடுத்து ஏவல் விடைனா நீயே செய் அப்படின்றது சரியானது. கம்ப்யூட்டர் அப்படின்ற சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கணினி சரியானது. வாலண்டியர் அப்படின்னா தன்னார்வலர். சோசியல் ரிஃபார்மர் அப்படின்னா சமூக சீர்திருத்தவாதி. என்டர்பிரனர் அப்படின்னா தொழில் முனைவோர். ஃபாரினர் அப்படின்னா தன்னார்வலர். இதோட 100 தகுதி தேர்வுக்கான தமிழ் கேள்விகள் முடிந்தது. அடுத்த ஒரு பேப்பரில் பார்க்கலாம். தேங்க்யூ.